கனடாவில் இருக்கிற ஒரு ஆள் இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் கேலக்ஸியோட வாட்ச் 7 ஒன்று கிடச்சிருக்குது அமேசான் லிக்விடேஷனில். அமேசான் லிக்விடேஷன் என்னென்னு தெரியாதாக்கள் சொல்கிறேன். அமேசானில் நிறைய பேர் ஆர்டர் பண்ணுவாங்க. ஆர்டர் பண்ணிவிட்டு ஒன்று டெலிவரி பண்ண முடியாமல் ரிட்டர்ன் வரதா இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எல்லாமே வந்து ஷிப்மெண்ட் ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு கிடைக்கிற டைமில் அவங்க அந்த ப்ராடக்ட் வேணான்னு சொல்லி கேன்சல் பண்ணுறதா இருக்கலாம். இப்படின்னு சொல்லி அமேசானில் ப்ராடக்ட் என்ன செய்யும்னு சொன்னால் ஸ்டக் ஆகும். ஓகே, அது கஸ்டமருக்கு போய் சேராமல் ஸ்டக் ஆகும். அப்படி ஸ்டக் ஆகிற ப்ராடக்ட்ஸை திரும்ப அமேசான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேனுஃபேக்சர்கிட்ட அனுப்புறதுக்கு திரும்ப செலவழிக்க மாட்டாங்க. அதே மாதிரி மேனுஃபேக்சரும் அதை திரும்ப எடுக்கிறதுக்கு எஃபர்ட் போட மாட்டாங்க. ஸோ இப்படி போடாமல் இன் பிட்வீனில் அமேசானில் ஸ்டக் ஆகிற, அதாவது கஸ்டமருக்கும் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் இடையில அமேசானில் ஸ்டக் ஆகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே அமேசான் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் லிக்விடேஷன் போட்டு ஒரு சின்ன ப்ரைஸ் ஒன்றுக்கும் பிடிச்சி ஆக்களுக்கு விற்றுடுவாங்க. அப்படி விற்ற ஒரு ப்ராடக்ட் வந்து என்கிட்ட இப்போ கிடைச்சிருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 7. உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு காட்டணும். ஓகே, அமேசானில் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட $300-350 போயிட்டுருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு பாக்ஸ் இல்லை. ஆனால் இதோட சார்ஜர், இதோட பேப்பர்ஸ் மற்ற எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஆனால் பாக்ஸ் இல்லை. பிராண்ட் நியூ, நீங்கள் வீடியோவிலேயே பார்க்கலாம். பிராண்ட் நியூ. இது இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் $150 யாருக்குன்னா கொடுக்கறதுக்கு இருக்கேன். ஏன் நான் இதை கொடுக்க போகிறேன்னு சொன்னால் நான் ஆப்பிள் பர்சன், நான் ஆப்பிள் தான் பாவிக்கிறேன். சாம்சங் எனக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் இதை நான் செல் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் யாருன்னா சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 7 வாங்குறதுக்கு தேடிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் வாங்குறதுக்கு விருப்பப்படுவாங்க. இது ஹாஃப் ப்ரைஸுக்கு கிடைக்குது. $300 விற்கிற பொருள் கிட்டத்தட்ட எவ்வளோ 150 கிடைங்கிற நிறைய பேர் வாங்குறதுக்கு இது செய்வாங்க. ஸோ அப்படி யாருன்னா வாங்குறதுக்கு விருப்பப்படுவாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ டிக்டாக்ல இருக்குன்னு சொன்னால் இன்னும் இந்த வாட்ச் செல் பண்ணலன்னு அர்த்தம். இந்த வாட்ச் செல் ஆகின உடனே நான் இந்த வீடியோவை இது செஞ்சிடுவேன், என்ன ப்ரைவேட்டாக மாற்றிடுவேன். ஓகே, இது என்கிட்ட ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் கேலக்ஸி வாட்ச் 7 சொல்லி உங்களுக்கு வழங்குது என்ன தெரியாது, வாட்ச் 7. ஸோ யா, இது பிராண்ட் நியூ தான், ஆனால் பாக்ஸ் இல்லை. ஓகே, சில நேரம் பாக்ஸ் டேமேஜ் ஆகிருக்கலாம். இப்படி இல்லைன்னு சொன்னால் எப்படியும் இந்த அமேசானில் ஸ்டக் ஆகிற ப்ராடக்ட் அமேசான் லிக்விடேஷன் சொல்லி விற்பாங்க. ஓகே, அப்படி டெலிவரிக்கு போய் அட்ரஸ் தெரியாமல் திரும்ப வந்திருக்கலாம். திரும்ப வந்தது பிறகு என்ன பண்ணிக்கலாம்னா கஸ்டமரை வேணான்னு சொல்லிக்கலாம். சம்திங் ஏதோ ஒரு நடந்து அமேசானில் ஸ்டக் ஆகின ப்ராடக்ட்ஸ் தான் இதெல்லாம். ஓகே, ஸோ இது வேணும்னு சொன்னால் நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நீங்கள் கனடாவில் டொரண்டோ ஜிடி ஏரியாவில் இருப்பீங்கன்னு சொன்னால் நான் ஒரு அட்ரஸ் தருவேன். அங்கே வந்து இதை நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அப்படி இல்லை டொரண்டோ ஜிடிஏக்கு வெளியால் இருப்பீங்க, உதாரணத்துக்கு லண்டனோ பிரிட்டிஷ் கொலம்பியா இல்லாட்டி வெங்கூவர் அப்படிங்கிற தள்ளிடுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஷிப்மெண்ட்டுக்கு எவ்வளோ வரும்னு சொல்லி நான் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு இதை நான் ஷிப்மெண்ட் பண்ணி விடுறேன். ஸோ 150 ப்ராடக்ட் ப்ரைஸ் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னால் இல்லாட்டி ஷிப்மெண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்து அதை நான் உங்களுக்கு ஷிப்மெண்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இது யாருக்கு உங்களுக்கு தேவைன்னு சொன்னாலும் அப்படி இல்லாட்டி இது தேவைப்படுற ஆள் யார் நான் இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பை.